ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கறிவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு பாகற்காய்க்கு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து 10லேருந்து 15 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடி பிடிக்காமல் இருக்கணுங்கிறக்காக இடையில கிளறி கொடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு 65 மசாலா சேர்த்துக்கோங்க. 65 மசாலா சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பாகக்காய் தொக்கு ரெடி ஆயிருச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.